ஹாய், இன்னைக்கு நம்ம சித்தா இந்த மூவியோட ரிவ்யூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியை டைரக்ட் பண்ணது டைரக்டர் அருண்குமார். இதை ப்ரொடியூஸ் பண்ணது சித்தார்த். இதில் சித்தா, நிமிஷா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இதுக்கு சினிமாட்டோகிராஃபி பாலாஜி சுப்ரமணியம். இதுக்கு மியூசிக் சந்தோஷ் நாராயணன். இந்த படத்தில் சித்தார்த் தன்னோட அண்ணா அண்ணி அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு வராங்க. தன்னோட அண்ணா எதிர்பாராத விதமாக இறந்து போயிடுறாங்க. அப்புறம் சித்தார்த்தோட அண்ணாவோட பொண்ணை சித்தார்த் தான் வளர்த்துட்டு வராங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க. அப்புறம் சித்தார்த்தோட பொண்ணு ஸ்கூல் படிச்சுட்டு ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பொண்ணை மல்டிபிள் டைம்ஸு ரேப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது ஒரு போலீஸ் கேஸாக ஆயிடுது. அப்புறம் சித்தார்த்தோட அண்ணா பொண்ணு தன்னோட ஃப்ரெண்டு கூட ஏதோ மானை பார்க்கணும் அப்படின்ட்டு ஏதோ சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் சித்தார்த்தோட அண்ணா பொண்ணு சித்தார்த்தை சித்தார்த்து தான் எப்பயுமே அந்த பொண்ணை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறது பண்ணுறது எல்லாமே ஒரு அப்பா அம்மா ஸ்தானத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அன்னைக்கு மட்டும் சித்தார்த்தோட அண்ணா பொண்ணு கொஞ்சம் லேட்டாக வாங்கன்னு சித்தார்த்துக்கிட்ட சொல்கிறாங்க. அவங்களும் அன்னைக்கு சரின்னு லேட்டாக வராங்க. அப்புறம் அங்கே அந்த மானு போய் பார்க்க போகிறாங்கல்ல அந்த பொண்ணு 2 பேருமே, அங்கே ஏதோ நடந்திருக்கு. அதை நினச்சிட்டு அந்த பொண்ணு ரொம்ப பயந்துருக்கு. அப்புறம் அந்த பொண்ணு அந்த சித்தார்த்துக்கு சொன்ன மாதிரி கொஞ்சம் லேட்டாகவே வராங்க. அப்புறம் சித்தார்த் என்ன ஆச்சு என்னன்னு கேட்குறாங்க அந்த பொண்ணுக்கிட்ட. அந்த பொண்ணு ஏதோ பயந்த விதமாக ஏதோ நிற்குது. அதை பார்த்துட்டு அங்கே ஊர்க்காரங்க அங்கே ஜனங்க இருக்காங்கல்ல, இந்த முன்னாடியே மல்டிபிள் டைம்ஸ் ஒரு பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க, நடந்திருக்கு இந்த விஷயம்லாம். அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க தான் ரேப் பண்ணியிருக்காங்களா அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு சித்தார்த்தா ஒரு ரேப்பிஸ்ட் மாதிரி பார்க்குறாங்க. இதெல்லாம் அப்படி பார்க்கும்போது ஊர் ஜனங்க அவங்கள சித்தார்த்துக்கு ரொம்ப மனசு கஷ்டம் ஆகுது. ஏன் இந்த மாதிரி இந்த பொண்ணு இப்படி இந்த மாதிரி பயப்படுது, ஊர் ஜனங்க நம்மள ஒரு மாதிரி பார்க்குறாங்களே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க மனசுக்குள்ள. அப்புறம் சித்தார்த்தோட அண்ணாவோட பொண்ணு தன்னோட வீட்டுக்கு திரும்பியே வரதில்லை. அப்புறம் அங்கே போகிற இடத்துல இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா சித்தார்த்தோட சித்தார்த்தோட அண்ணா பொண்ணு தானான்ட்டு பார்க்குறாங்க. அங்கே யாரோ மல்டிபிள் டைம்ஸ் ரேப் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது சித்தார்த்தோட அண்ணன் பொண்ணான்ட்டு அவங்க ஒரு வாட்டி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க இல்லைன்னு சித்தார்த்துக்கும் நல்லா தெரிஞ்சிடுது. அப்புறம் இன்னொன்று விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, பப்ளிக் பிளேஸில் தான் என்னன்னா அங்கே ஒரு பொண்ணை கொடூரமாக ஒரு பொண்ணை கொலை செஞ்சுருக்காங்க, வெடித்து கொலை செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சித்தார்த்துக்கு கொஞ்சம் பயம் வருது மனசுக்குள்ள. அப்புறம் கடைசியில் அந்த கிரிமினல் யார், அந்த கிரிமினலை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அப்புறம் இதெல்லாம் தான் அப்புறம் என்ன நடந்தது, இதெல்லாம் தான் அந்த படத்தோட மீதி கதை. அப்புறம் அந்த பொண்ணை திரும்பி வந்தாங்களா இல்லையா, அதெல்லாம் தான் இந்த படத்தில் என்ன நடந்தது, அதுதான் இந்த படத்தில் கொஞ்சம் ரிமைனிங் ஸ்டோரியாக தெரியுது. இந்த படத்தை போய் பார்த்தா தான் என்ன ரிமைனிங் ஸ்டோரின்னு எல்லாருக்குமே தெரியும். இதுதான் அந்த படத்தோட ரிவ்யூ. அப்புறம் சித்தா பெண்கள் வளர்ப்பு.